இதில் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளவு துல்லியமா வந்து அதை சென்ஸ் பண்ணிட்டு அது பெண் பட்டாம்பூச்சி அந்த ஈர்ப்புல வந்து அதை போய் இணை சேர்த்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள ஃப்ரெஷ்ஷாக கோல்ட் ரூம்ல நம்ம எடுத்துருக்கோம். இது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு பட்டாம்பூச்சியை நீங்க வந்து ஆக்டிவ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். 2-3 பட்டாம்பூச்சி நீங்க பாத்தீங்க. இப்போ பாருங்க ஃபுல் பட்டாம்பூச்சியுமே அந்த ரெக்கையை மூவ்மெண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. இதுல இருந்து நீங்க வந்து ஒரு பட்டாம்பூச்சி வெளியில வரத பார்க்கலாம். இது வந்து காலையில ஒரு 3 மணிக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். நவீன உலக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ 3 மணிக்கு கிருஷ்ணகிரியில் உள்ள பட்டு வளர்ச்சித்துறைக்கு வந்திருக்கோம். ஏன் 3 மணிக்கு இங்கே வந்திருக்கோம்னா, அதிகாலையில் 3 மணிக்கு தான் கூட்டுப்புழுலேருந்து பட்டாம்பூச்சி வெளில வரும். அந்த அருமையான காட்சிகள் உங்களுக்கு காட்டுறதாக வந்திருக்கும். பல பதிவுகளாக நம்ம இந்த பட்டு வளர்ச்சித்துறையோட பட்டு உற்பத்தி விவசாயியை பார்த்தோம். அவர் ஒரு விவசாயியா எந்தெந்த வகையெல்லாம் பயனடைஞ்சிட்டு இருக்காரு, என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தார், எப்படி பட்டு உற்பத்தி வந்தான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அரசாங்கத்தை என்னென்ன சலுகை இருக்குன்னு சேலத்தில் உள்ள டைரக்டரேட்ல போய் பார்த்தோம். பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான பதிவு இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் உள்ள பட்டு வளர்ச்சி வந்திருக்கும். பட்டு உற்பத்தியில பல சைக்கிள் இருக்கு. அதுல முக்கியமான சைக்கிள் கூட்டுப்புழு. இந்த கூட்டுப்புழுல இருந்து எப்படி பட்டாம்பூச்சி வருதுன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க, வேற எந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் பட்டுப்புழு உற்பத்தி பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா இதுல என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க திரு சிவகுமாரை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு வணக்கம். நான் வந்து பட்டு வளர்ச்சித்துறையில உதவி ஆய்வாளராக இருக்கேன். இது வந்து கிருஷ்ணகிரி வித்தகம். பட்டுப்புழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 சுழற்சியா பிரிக்கலாம். அதுல வந்து இப்போ நம்ம வந்து கூட்டுப்புழு பருவத்தில் இருக்கோம். இப்போ இந்த கூட்டுப்புழுல இருந்து எப்படி நம்ம பட்டாம்பூச்சி வெளியில வருது, அதுக்கப்புறம் அந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுது, அது எப்படி வந்து முட்டை வைக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கூட்டுப்புழு வந்து முதல்ல நம்ம விதைக்கூடு வாங்கிட்டு வந்துட்டு விதைக்கூடில் கட் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம கூட்டுப்புழு வெளியில் எடுப்போம். அந்த கூட்டுப்புழு வந்து ஆண் கூட்டுப்புழு பெண் கூட்டுப்புழுன்னு பிரிப்போம். அதை பிரிச்சதை வந்து தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பெண் கூட்டுப்புழுவிலிருந்து எப்படி அந்த பெண் பட்டாம்பூச்சி வெளியில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து நம்ம டைமண்ட் கட் மாதிரி பண்ணி இதுக்கு அடியில் வந்து நம்ம அந்த பெண் கூட்டுப்புழுக்களை ப்ரிசர்வ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெளிச்சத்துக்கு வந்து இது ரியாக்ட் பண்ணக்கூடிய உயிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த கூட்டுப்புழு வந்து அந்த வெளிச்சம் பட்டதும் அந்த நம்ம டைமண்ட் கட் பண்ண வழியாக மேலே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது அடியில் இந்த மாதிரி கூட்டுப்புழுக்கள் இருக்கும். இதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு பட்டாம்பூச்சி வெளியில் வரதை பார்க்கலாம். இது வந்து காலையில் ஒரு 3 மணிக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். நம்ம 1 மணிக்கு இதுக்கு வந்து லைட் கொடுப்போம். 3 மணிக்கு இது வந்து இந்த கூட்டுப்புழுலேருந்து இந்த பட்டாம்பூச்சி வெளியில் வரும். ஸோ இது வந்து முதல் ப்ராசஸ், கூட்டுப்புழுலேருந்து பட்டாம்பூச்சி வருது. ஓகே, இப்போ வெளியில் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுவீங்க சார்? இப்போ நம்ம கூட்டுப்புழுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பட்டாம்பூச்சியை பெண் பட்டாம்பூச்சியை தனியாக பிரிச்சிருவாங்க. ஆண் பட்டாம்பூச்சியை கோல்டு ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆண் பெண் எப்படி பிரிக்கிறது சார்? பார்க்கறது ஆண் பெண் எப்படி வித்தியாசம் தெரியும்? இப்போ வந்து ஆண் பெண் வந்து நம்ம பட்டாம்பூச்சியில் வந்து ஆண் பெண் பிரிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, கூட்டுப்புழுவிலேயே அதனோட மார்க்கிங்ஸ் சொல்லுவோம். அதனோட வயிற்று பகுதியில் வந்து சில மார்க்கிங்ஸ் இருக்கும். அந்த மார்க்கிங்ஸ் அடிப்படையில் வந்து இது ஆண் கூட்டுப்புழு, இது பெண் கூட்டுப்புழு அப்படின்னு அதிலே பிரிச்சிருவாங்க. பிரித்து தான் தனியாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம ஆண் தனியாக பிரித்து வச்சிருக்கிறதால வெளியில் வந்து ஃபுல்லாமே நம்ம ஆண் பட்டாம்பூச்சி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே சார். ஸோ இப்போ ஆண் பெண் வெளில வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்க சார்? ஸோ இப்போ நம்ம 2 மணிக்கு லைட் கொடுத்தாச்சு. லைட் கொடுத்ததுக்கப்புறம் ஆண் கூட்டுப்புழுலேருந்து ஆண் அந்துப்பூச்சிகள் வெளியில் வந்திருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் பெண் அந்துப்பூச்சிகள் ரெடி ஆகலை. ஸோ இணை சேர்றதுக்கு வந்து பெண் அந்துப்பூச்சிகள் தேவை. அப்போ நம்ம இந்த ஆண் அந்துப்பூச்சிகளை வந்து இப்போதைக்கு நம்ம கோல்ட் ரூமில் வச்சு இதனோட எனர்ஜியை நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கோல்ட் ரூமில் வச்சா சார் அப்படியே இந்த ரெக்கை அடிக்காமல் அப்படியே அமைதியாகிடும். ஆமாம், இந்த ரெக்கை அடிக்கிறதுனால இதனோட எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். ஸோ இணை சேர்றது சரியாக இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆண் பூச்சியை வந்து 5 to 7 டிகிரி செல்சியஸில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம். பெண் அந்துப்பூச்சிகள் வந்து வெளியில் வர வரைக்கும். ஓகே, இப்போ வைக்கிறத பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம். வைக்கலாம் சார். நான் சொன்ன மாதிரி இதுதான் நம்ம கோல்டு ஸ்டோரேஜ். இங்கே 5 to 7 டிகிரி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இங்கே தான் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மேல்ஸை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ வாங்க நான் அந்த ஸ்டோர் பண்ணுற மேல்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த கூட்டுப்புழுக்களிலிருந்து வெளியில் வந்த மேல்ஸ் தான் நம்ம இந்த கோல்ட் ரூமில் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஃபீமேல்ஸ் வந்து லேட்டாக தான் வரும், ஒரு 3 hours லேட் ஆகும். அதனால அது வரைக்கும் நம்ம இதை வந்து எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இன்ஆக்டிவ் வச்சிருக்கோம். ஒருவேளை இப்போ ஏசியில் வைக்கலாம் சார், இது வந்து அங்கே ரெக்கை அடிச்சு எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக இணை சேராது. ஸோ இணை சேராது. ரெண்டாவது அதனோட சத்தும் குறைஞ்சு போயிடும். ஓகே, அதனால இதை வந்து நம்ம செகண்ட் டைம் யூஸ் பண்ணவும் முடியாது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். சார் இப்போ 7 டிகிரியில் வைக்கிறதுனால இது இறந்து போயிடுங்களா? இது ஒரு உயிரினம் தான் 7 டிகிரியில் தாங்குதுங்களா? இல்லை, இந்த உயிரை நம்ம எந்த பாதிப்பும் வராது. இப்போ எப்படி நம்ம வந்து குளிர் பிரதேசங்கள் இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப இதாக உணர்றோமோ, டல்லாக உணர்றோமோ, அந்த மாதிரி இது டல்லாக உணருமோ தவிர இந்த உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே சார். ஸோ இப்போ இது 3 மணி நேரம் கழிச்சு பெண் குழுக்கள் வந்ததுக்கப்புறம் இதை பெண் குழுக்களோட மொத்தமாக இந்த கோல்டு ஸ்டோரேஜ் வந்து நம்ம இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 2 minutesல இது வந்து ஃபுல் ஆக்டிவ் ஆயிடும். ஃபுல்லாக வந்து இது ரெக்கை அடிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இது நல்லா ஆக்டிவ் ஆனதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான ஃபீமேல் கூட நம்ம இதை இணை சேரும். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த கோல்ட் ரூம்ல இருந்து பாருங்க, இது எவ்வளோ இன்ஆக்டிவாக இருக்குது. ரொம்ப உங்களுக்கு பார்க்கவே வந்து ஒரே அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. அமைதியாக இருக்குது. ஆமாம், அமைதியாக இருக்குது. இது வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். இது ஒரு 2 minutesல பாருங்க எவ்வளோ ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு. வாங்க பார்ப்போம்.
இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்குது. இப்போ உள்ள ஃப்ரெஷ்ஷாக கோல்ட் ரூம்ல நம்ம எடுத்திருக்கோம். இது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு பட்டாம்பூச்சியை நீங்கள் வந்து ஆக்டிவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியுது. 2-3 பட்டாம்பூச்சி நீங்கள் பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், ஃபுல் பட்டாம்பூச்சியுமே அந்த ரெக்கையை நீங்கள் மூவ்மெண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. இன்னும் ஸ்பீட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இது நல்லா ஆக்டிவ் ஆனோன்னா இதை கொண்டு போய் பெண்களோட சேர்க்கணும். இது நல்லா ஆக்டிவ் ஆகி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் பெண்களோட சேர்ப்போம். அந்த ப்ராசஸ் பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக பார்ப்போம் சார். நான் சொன்ன மாதிரி ஆண் மற்றும் பெண் கூட்டுப்புழுக்கள்ல இருந்து அந்த ஆண் பட்டாம்பூச்சியும் பெண் பட்டாம்பூச்சியும் வெளியே வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆண் பட்டாம்பூச்சியை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 5 to 7 டிகிரி செல்சியஸ்லேருந்து வெளியில் எடுத்து வந்துட்டோம். இப்போ அதுவும் ஆக்டிவாக இருக்குது. பெண் பட்டாம்பூச்சியும் நமக்கு வந்து வெளியில் வந்துருச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே ஆண் பட்டாம்பூச்சி இருக்குது, பெண் பட்டாம்பூச்சி இருக்குது. நம்ம இந்த ட்ரேல இருக்கிற பெண் பட்டாம்பூச்சியில் வந்து ஒரு தோராயமாக 250 to 300 இருக்கும். அதே மாதிரி ஆண் பட்டாம்பூச்சியில் வந்து 300 to 350 இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இப்போ இணை சேராத ஆண்கள் கூட இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 50 ஆண் பட்டாம்பூச்சிகள் அதிகமாக போடுவோம். ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம இணை சேரலன்னா அதை பிரிச்சிருவோம். ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து கம்மியாக போடணும், பெண் வேஸ்ட் ஆகிடும். ஆமாம், கம்மியாக நம்ம போடும்போது பெண் வந்து இணை சேரதுக்கு பேர் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து அதிகமாக நம்ம ஆண்கள் போடுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பேரிங்னு சொல்லுவோம். இதில் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ துல்லியமாக வந்து அதை சென்ஸ் பண்ணிட்டு அது பெண் பட்டாம்பூச்சி அந்த ஈர்ப்பில் வந்து அதை போய் இணை சேரது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரைட் சார். ஸோ இப்போ சேராத ஆண் புழுக்களை தனியாக பிரிச்சிருவோம். ஆமாம், இப்போ சேராத ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் இந்த சேராத ஆண் பூச்சியில் வந்து தனியாக பிரிச்சிருவாங்க. இதை செப்பரேஷன் சொல்லுவோம். இதை நீங்கள் இப்போ பார்க்க முடியுது. இப்போ இது எவ்வளோ நேரம் சேர்ந்தே இருக்கணும் சார் இந்த ஆண் புழு பெண் புழு? இது வந்து 3 மணி நேரம் சேர்ந்து இருக்கணும் சார். சேர்ந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பிரிச்சிருவீங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம பிரிச்சிருவோம். அதை டீபேரிங்னு சொல்லுவோம். சரி, நம்ம 3 மணி நேரம் வெயிட் பண்ணி டீபேரிங் கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இப்போ நம்ம ஆண் பெண் பூச்சியை சேர்த்து நம்ம இணை சேர்த்துருந்தோம். இப்போ வந்து அது முடிஞ்சு நம்ம 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து டீபேரிங், அதாவது ஆண் பெண் அந்த பூச்சியை வந்து இணையிலேருந்து பிரிக்கிறாங்க. பிரித்ததுக்கப்புறமா இது முட்டையிட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இந்த தட்டில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆண் பெண் சேர்ந்த பூச்சியாக இருக்குது. இப்போ நம்ம லேபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து ரெண்டையும் பிரித்து அந்த பெண் பூச்சியை வந்து தனியாக ஒரு தட்டில் முட்டை லே பண்ணுறதுக்காக, அதை முட்டை இடுறதுக்காக வேண்டி அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தட்டில் நீங்கள் வந்து வச்சதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு பெண் பூச்சியும் அதை இணையை பிரித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அது முட்டை வைக்க ஆரம்பிக்கும். இப்போ இணையை பிரித்தாச்சு. இணை பிரித்ததுக்கப்புறம் இப்போ முட்டை வைக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பெண் பூச்சி வந்து ஒரு பெண் பூச்சியானது அது 550லேருந்து 650 முட்டை வரைக்கும் வைக்கும். இப்போ இந்த தட்டில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 300 பெண் பூச்சிகள் இருக்கும் மொத்தமாக ஒரு தட்டுக்கு. அது ஒரு பெண் பூச்சி பார்த்தீங்கன்னா 550 to 650 முட்டையிடும். இந்த முட்டைகள் வந்து 24 மணி நேரம், அதாவது நம்ம இணை பிரித்ததுலேருந்து தொடர்ந்து 24 மணி நேரம் இந்த பூச்சிகள் வந்து முட்டை வச்சுட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருட்டு அறையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வெளிச்சத்துக்கு வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம இருட்டு ரூமில் நம்ம அதை வைக்கிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் அதில் இருக்கணும். இது வந்து ஒரு முட்டை வைக்கிறதுக்கு தகுந்தமான ஒரு சீதோஷ நிலைன்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து இப்போ முட்டை வச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை என்ன பண்ண போகிறோம், அதாவது வாஷ் பண்ணி அதை எப்படி பிரிக்கிறோம், அதை வந்து எந்த மாதிரி எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் ஒரு விவசாயிக்கு நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் முட்டை வச்ச ப்ராசஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க. இப்போ முட்டை வச்சதுக்கு அப்புறமா இந்த முட்டையை நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த முட்டை ஷீட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஒரு ஓடுற தண்ணியில் நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம். ஜென்டலாக வாஷ் பண்ணுவாங்க. ஏன் அதை வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முட்டையில் வந்து மேபி நோய் தாக்குதல் இருக்கலாம். ஓடுகளில் வந்து நோய் தாக்குதல் இருந்து வெளிப்புறமாக இருந்து வர நோய் தாக்குதல் இருக்கலாம். அதை வந்து நம்ம முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்காக வேண்டி நம்ம ப்ளீச்சிங் பவுடர் 2% ப்ளீச்சிங் பவுடரில் இதை வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த முட்டையை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கிறோம். அது எப்போ விவசாயிகளுக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம அதை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் வந்து முட்டை வாஷ் பண்ணதை பார்த்தீங்க. அந்த முட்டையை வந்து நம்ம அப்படியே நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து இது டைம்லி ப்ராசஸ்ங்கிறதுனால அந்த டைமில் வந்து நம்ம முட்டையை உடனே விவசாயிகளுக்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தேவைப்பட்ட டைமில் தான் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இலை வரதை பொறுத்து தான் விவசாயிகள் இன்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. முட்டையை நம்ம ஸ்டோர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எந்த மாதிரி கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டி வந்து இப்போ நீங்கள் உள்ள வந்து முட்டை ஸ்டோரேஜை பார்த்தீங்க. அந்த ஸ்டோரேஜ் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம உடனே வந்து வாஷ் பண்ண முட்டையை கொடுத்தோம்னா 10 நாள் அது ஃப்ரெஷ் ஆயிரும், பொரிச்சதுலேருந்து புழு வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ விவசாயிகளுக்கு எந்த நேரம் தேவையோ அந்த நேரம் நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி எப்போ தேவையோ அது தகுந்த மாதிரியான ஷெடியூலில் நம்ம இந்த கோல்டு ஸ்டோரேஜில் வச்சிருவோம். ஸோ அது வெளியில் எடுத்ததுக்கப்புறமா எடுத்ததுலேருந்து 10 நாளில் அது பொரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த தேதிக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளோட இலை இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த முட்டையை வந்து விடுவிச்சு கொடுப்போம். வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். இங்கே கிருஷ்ணகிரி வித்தகத்தில்
மையத்தில் இளநிலை ஆய்வாளராக இருக்கிறேன். இப்போ விவசாயிகளுக்கும் இளம்புழு வளர்ப்பு மைய வளர்ப்பாளருக்கும் நம்ம இங்கேருந்து முட்டை முன் தேவையை அறிந்து அவங்களுக்கு தேவையான முட்டை தொகுதிகளை குளிர்பத நிலையத்திலேருந்து விடுவிப்பு செய்து அதை வந்து அவங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அந்த தேவைக்கு அளவு நம்ம இங்கே பிரிக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ விடுவிப்பு செய்த முட்டை தொகுதிகள் இப்போ இவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடை போட்டு தரணும். ஒரு 50 முட்டை தொகுதிகளுக்கு 18 கிராம் விதத்தில் நம்ம எடை போட்டு உதிரி முட்டை சட்டத்தில் இதில் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். சரி, இப்போ இதனால் இந்த மாதிரி இந்த சட்டத்தில் போட்டு தரோம் சார்? ஒரு சும்மா கேரி பேக்லேயே போட்டு மற்ற விதைகள் மாதிரி கொடுக்கூடாதா சார்? இது உயிருள்ள முட்டை தொகுதி சார். இதில் உயிர் இருக்குது. இதுக்கு தேவையான வெப்பநிலையும் ஈரப்பதமும் இதுக்கு தேவை. அதனால நம்ம இதில் வந்து காற்றோட்டமாக இருக்கும். இது காட்டன் இது அதனால் இதில் போட்டு விவசாயிங்களுக்கு மட்டும் இதில் கொடுக்குறோம். இளம்புழு மையம்காரங்க வந்து அவங்க பேக்கு இதே மாதிரி காட்டன் பேக் எடுத்துன்னு வந்து அவங்க எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. ஓகே சார். இப்போ வெயிட் போட்டு இப்போ 50 முட்டைக்கு 18 கிராம் வேணும். ரைட் சார். எடை போட்டு அது இந்த மாதிரி ஃபனல் வச்சு பேக்கிங் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெடி, இப்போ ஒரு விவசாயி தரதுக்கு ரெடியாக இருக்குது. ஆமாங்க சார். பேக் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இளம்புழு மையத்துக்காரங்களுக்கும் இந்த சாம்பிள் அட்டைங்கிறது ஒவ்வொரு முட்டை தொகுதிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்குறோம். இதை பார்த்து தான் அவங்க வந்து ஓப்பனே பண்ணணும் சார். ஓகே சார். எத்தனை முளைக்கும் என்ன எல்லா டேட்டும் அதில் தேதி லாட் நம்பர் எல்லாமே வந்துடும் சார். சார் எல்லாமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு விவசாயம் வாங்குறாங்கன்னா என்ன விலைக்கு தரீங்க சார் முட்டை? 100 முட்டை தொகுதிகள் 1000 ரூபாய் வீதத்தில் கொடுத்து தோராயமாக அந்த 100 முட்டை தொகுதியில் எத்தனை முட்டைகள் இருக்கும் சார் தோராயமாக? ஒரு முட்டை தொகுதிக்கு 550 to 600, அதாவது ஒவ்வொரு முட்டையும் கிரெயின்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ 100 முட்டைங்கும் போது 55,000 to 60,000 கிரெயின்ஸ். என்ன நாட்கள்லாம் செயல்படும் சார்? வந்து வாங்கினா எப்பப்பெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் மக்கள் வந்து? சார் இங்கே 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, 20ஆம் தேதி, 25ஆம் தேதி இப்படி பண்ணுறோம். இடையிலையும் விவசாயிகளும் இளம்புழு இடையிலையும் கேட்குறாங்க. நான் கேட்கும்போதெல்லாம் முட்டை விடுவிப்பு செய்து தரேங்க சார். ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப தெளிவாக டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி வளர்க்குங்க சார். நன்றி சார். நன்றி சார். சிவகுமார் சார் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் காலையில் நம்ம 3 மணிக்கு ஆரம்பித்தோம். அதிகாலை 3 மணிலேருந்து இப்போ வரைக்கும் முழு ப்ராசஸ் காட்டினீங்க. கிருஷ்ணகிரியில் உள்ள இந்த பட்டுப்புழு வித்தகத்தில் என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணி என்னென்னலாம் பட்டுப்புழுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப அருமையாக இருந்தது. இதை ஒரு விவசாயி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா தமிழர்களுக்கும் பார்ப்பாங்க. பார்க்குற ஒரு விவசாயியோ, ஒரு யங்ஸ்டரோ, ஒரு ஆண்டர்பிரனரோ பார்க்குறவங்களுக்கு கிருஷ்ணகிரியில் உள்ள இந்த வித்தகத்தில் இருந்து என்னென்னலாம் பயன்கள் இருக்குது, என்னென்னலாம் சர்வீசஸ் கொடுக்குறீங்க? ஓகே சார். இப்போ வந்து நம்ம இது தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டு விவசாயிகள் மட்டும் இல்லாமல் இங்கே பக்கம் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடத்துல இருக்கிற பட்டு விவசாயிகள் முதற்கொண்டு நம்ம வந்து இங்கிருந்து தரமான நோயற்ற பட்டு முட்டைகளை வந்து விநியோகம் பண்ணுறோம். அவங்க நேரடியாக விவசாயிகளும் இங்கேருந்து பயனடைகிறாங்க. முட்டை வாங்கிட்டு போய் வளர்த்து அதை கூடாக்கி அதை ரீடிங்க்கு பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது இங்கே சாக்கி சென்டரும் இங்கேருந்து மொத்தமாக முட்டை தொகுதியில் வாங்கிட்டு போய் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறையா விவசாயிகளுக்கு சேல்ஸ் பண்ணி அவங்களும் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வித்தகத்துக்கு தேவையான விதைக்கூடுகள் உற்பத்தி பண்ணுறது ஒரு விவசாயிகள் தான். அவங்களும் ஒரு பட்டு விவசாயி தான். ஸோ அந்த விதைக்கூடுகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையில் அரசாங்கம் மூலமாக அவங்களுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கிலோவுக்கு இவ்வளோங்கிறத முன்கூட்டியே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரேட்டில் அந்த விவசாயிகள் வந்து நல்ல முறையில் வளர்த்து நிறையா அவங்க ஏர்ன் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த முட்டை தொகுதி வாங்கிட்டு போகிறவங்களும் அந்த கூடுகளை வளர்த்து ஒரு நல்ல ரேட்டில் வந்து அவங்க விற்று அதை வந்து நூலாக்கி அவங்களுக்கு வந்து காசாக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாக்கி சென்டர்காரங்க வந்து ஒரு பெரிய லெவல்லேயே ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி இதை வச்சு பண்ண முடியும். ஏன்னா இங்கேருந்து தரமான முட்டைகள் மட்டுமே நாங்கள் வெளியில் கொடுக்குறோம். அதனால இது மாதிரியான விஷயங்கள் இங்கிருந்து பயன்பெற முடியும். ஸோ இதுலேருந்து விவசாயிகள், பட்டு விவசாயிகள், அப்புறம் சாக்கி சென்டர்காரங்க, அப்புறம் இதுலேருந்து விதைக்கூடு வளர்க்கக்கூடிய விவசாயிகள் இவங்க எல்லாருமே இதில் பயன்படுறாங்கன்னு நம்ம சொல்லலாம் சார். சிவகுமார் சார் ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் நேர்களுக்காக பட்டுப்புழு வளர்ப்பு பற்றின நிறைய சந்தேகங்களை கிளியர் பண்ணீங்க. முழுமையாக ஒரு வ்ளாக் மாதிரி காட்டினீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்த பதிவில் நாங்கள் தருமபுரி மார்க்கெட்டை கவர் பண்ண போகிறோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.